இப்ப நான் இந்த காணொளியில சொல்லப் போற இந்த ஒரு விஷயத்தை நீங்க முழுவதுமா கேட்டீங்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு கோபம் வரும். அப்படியான ஒரு சம்பவம் தான். இவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்களை இணைத்து பரிதாபப்படுறதா இல்லாட்டி கோபப்படுறதா என்று கூட தெரியாமல் போகின்றது சில சந்தர்ப்பங்கள்ல. நிறைய விபத்துக்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த புகையிரதங்களுடன் மோதுண்டு நடக்கக்கூடிய சம்பவங்களும் அதில் இறக்கக்கூடிய சம்பவங்களையும் வந்து நிறையவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த புகையிரதங்களுடன் மோதப்பட்டு நடக்கக்கூடிய விபத்துக்களில் நாங்கள் ஒரு சில வகைகளாக நாங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சிலர் வந்து தாங்களாகவே முன் வந்து முயற்சி செய்து இறக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பற்ற புகையிரத கடவை இருக்கும், அதனூடாக அவர்கள் சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அதனூடாக அவர்களினுடைய இறப்பு நிகழ்ந்திருக்கும். ஸோ இப்படியான சம்பவங்கள் இருக்கின்ற பொழுது இது இரண்டுமே இல்லாமல் தாங்களாகவே தேடி சென்று மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சம்பவங்களும் இருக்குதா? இதெல்லாம் ஏன் இப்படி ஒரு நிமிடம் காத்திருக்க முடியாமல் சென்று தாங்களாகவே மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்கின்ற மாதிரியாகவும் சில சம்பவங்கள் வந்து நடக்கின்றது. சொல்லுவார்கள் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க பார்ப்பீங்களா இருந்தா நிச்சயமா ஒரு நிமிஷத்தால வென்றிருக்கலாம். ஒரு நிமிஷமும் சொல்லலாது, ஒரு 50 செகண்ட், ஒரு 30 செகண்ட் என்று கூட சொல்லலாம். ஸோ அப்படி அவர் அந்த மரணத்தை வென்றிருக்கலாம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. வேற எங்க நடக்கல, கிளிநொச்சியில தான் நடந்திருக்கின்றது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் விபத்து என்றும் சொல்ல முடியாது. காரணம், விபத்து என்றால் எதிர்பாராத விதமாக நடப்பதைத்தான் விபத்து என்று சொல்லுவோம். ஸோ இது அப்படியும் கிடையாது. ஸோ இது என்ன மாதிரி சம்பவம் என்றதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இந்த சம்பவம் நேற்றைய தினம் 5 மணி அளவில் நடந்திருக்கின்றது. கிளிநொச்சி டிப்போ சந்தை அனைவருக்குமே தெரியும். டிப்போ சந்தையிலிருந்து கிளிநொச்சியினுடைய சந்தைக்கு திரும்பக்கூடிய வீதியில வந்து ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவை ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்துல தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கின்றது. முடிந்தால் அந்த காணொலியை நான் உங்களுக்கு போடுகின்றேன், பார்த்து கொள்ளுங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே பொதுமக்கள் வந்து அந்த புகையிரதம் வந்து செல்லும் வரைக்குமே பொறுமையாக காத்திருக்கின்றார்கள். 2 பக்கமுமே. இப்படியாக இருக்கின்ற பொழுது அதில் இருந்து ஒரு பக்கத்தால வந்திருக்கக்கூடிய மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர், ஒரு 50 வயது 45 வயது அந்த மாதிரி கூட சொல்லலாம், ஒரு 50 வயது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு நபர் வந்து நடந்து வந்து கொண்டிருந்திருக்கின்றார். நடந்து வந்ததுமே அவருக்குமே ஏதோ அவசரம் போல போறதுக்கு. ஸோ அப்படி என்ன செய்யறாருன்னா உடனடியாக பார்த்து விட்டு கொஞ்சம் வேகமாக ஓட்டமும் நடையுமாகவே அந்த பாதையை கடந்து ஒரு என்னென்னு சொல்றது கண்ணிமைக்கு நொடியில் அவருடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் செய்ததும் கூட தவறு. ஆனால் அவர் வந்து அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்கவில்லை. அவர் போனதுமே அதே பக்கத்துல இருந்த அதே திசையில இருந்து இன்னொரு நபர் வந்து மோட்டார் சைக்கிள்ல வந்து கொண்டிருந்தார். அந்த நபரும் பார்த்தீங்கன்னா அதில் வெயிட் பண்ண முடியாம ஒரு பக்கம் மட்டும் பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனடியாகவே அந்த புகையிரத கடவையை கடக்கிறார். ஏனென்றால் இது வந்து நாங்கள் நார்மலா பாடசாலைகளை சொல்லி தருவார்கள் இல்லையா, வீதியை கடப்பது அப்படி வலது பக்கம் பார்க்க வேண்டும், பின்னர் இடது பக்கம், மீண்டும் வலது பக்கம் பார்த்து செல்ல வேண்டும். ஸோ இது அப்படியே நினைச்சிருக்கிறார் போல இருக்குது. அப்படி பார்த்திருந்தால் கூட அவர் அதுல வந்து அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இவர் ஒரு பக்கம் பார்க்கிறார், பார்த்துட்டு கடக்கிறார். அந்த புகையிரதமும் வருகின்றது. மோதுப்பட்டு அந்த இடத்திலேயே அவர் வந்து உயிரிழக்கின்றார். ஸோ இந்த சம்பவத்துல வந்து அந்த புகையிரதம் வந்து எங்கேயோ வருகின்ற ஒரு புகையிரதம் கிடையாது. அது கண்ணுக்கு முன்னால் இவ்வளவு அருகில வந்து விட்டது. ஆனால் அவர் வந்து கடக்க முற்படுகின்றார். ஏன் அப்படி செய்தார் என்றதெல்லாம் தெரியவில்லை. ஸோ இதை இப்படி சொன்னதுமே நிறைய பேர் சொல்லுவோம் இதைத்தான் காலம் என்றது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் காலம் என்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புகையிரத கடவையில வந்து புகையிரதம் வருது என்று சொல்லி அந்த மறியலை போடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள்ல 10 நிமிடங்கள் கூட காத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். ஸோ அதுல சில பேர் வந்து அப்பதான் வந்து கொண்டிருப்பாங்க, அந்த கடவையை அந்த மறியலை வந்து போடுவார்கள். ஸோ அந்த சமயத்துல சில பேர் வந்து இப்பதானே போட்டவங்க வர்றதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லி போட்டு சில பேர் வந்து அந்த இதுக்காலையை வந்து குறிந்து கொண்டு அதை தாண்டி சென்று விடுவார்கள். அது கூட தவறுன்றதான் நான் நிறைய காணொலிகள்ல சொல்லியிருப்பேன். அது கூட தவறுன்றதை விட அது தவறு தான். ஸோ அப்படி கூட செய்ய முடியாது. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வரவும் அந்த மறியலை போடவும் சரியாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்துல இருந்தே அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த புகையிரதம் செல்லும் வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவரா இவர் என்று கேட்டீங்கன்னா, அதாவது ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிறார் போல, ஏதோ அவசரம் அதான் போக முற்பட்டிருக்கிறார் போல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது
அணுகும் கிடையாது என்றால் ஏற்கனவே அதுல நிறைய மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அவருக்கு இடையில தான் வர்றார். வந்துட்டு அதுல ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷமும் அவரால் நிற்க முடியாமல் அவர் அதை கடக்க முற்பட்டு கடைசியில ஒரு உரபேக் வைத்து அதில் எல்லாத்துலேயுமே சில இதுகளை வந்து எடுத்து அவர்கள் போடக்கூடிய புகைப்படங்கள் வந்து வெளியாக இருந்தது. பார்க்கின்ற பொழுது ஏன் இவளுக்கு பொறுப்பில்லாமல் சென்றிருக்கின்றார், ஒரு பொறுப்பில்லாதவரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியை சேர்ந்த 44 வயதான 5 பிள்ளைகளின் தந்தை. இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிவராச முத்தையா சிவவதனன் எனப்படுகின்ற நபர் தான் நேற்றைய அந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இவர் பொறுப்பற்றவரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இவருடைய தலைக்கு மேல நிறையவே பொறுப்பு இருந்திருக்கின்றது. ஏனென்றால் 5 பிள்ளைகள், மனைவி என்று சொல்லி இவரை நம்பி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஸோ அப்படி வீட்டில் இவருக்காக அவ்வளவு பேரும் காத்திருக்கின்ற பொழுது இவர் அங்க காத்திருக்க முடியாமல் சென்றதால இன்றைக்கு அவர் உயிருடனே இல்லை. நேற்று தினம் ஒரு நிமிடம் அவர் வெயிட் பண்ணி இருப்பாரா இருந்தா இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பார். ஸோ காலத்தை வந்து அவர் அந்த ஒரு நிமிஷத்தால வென்று இருக்க முடியும். ஆனால் அவர் செய்த தவறு அதை வெல்ல முடியாமல் சென்று விட்டது. இப்படியான சம்பவங்கள் வந்து ஒன்றல்ல ரெண்டல்ல நிறையவே நடந்திருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த பாதுகாப்பற்ற கடவைகள்ல தான் நடந்திருக்கின்றது. காரணம் அங்கு வந்து மறியல் இருக்காது. ஸோ வருகின்ற பொழுது அவர்களுக்கு போயிருந்தம் வருவது தெரியாது, எதிர்ச்சியாக சென்று விடுவார்கள், அந்த விபத்து சம்பவிக்கும். ஆனால் இது இருபுறமுமே அழகாக அந்த தடை போடப்பட்டு போயிருந்தம் வருகின்றது என்று சொல்லி தடை போடப்பட்டு அவர்களை காத்திருக்க வைத்து அதன் பின்னராக அனுப்புவதற்காக இருக்கின்ற பொழுது அவ்வளவுக்கு அவசரமாக செல்ல வேண்டியது கிடையாது. இதனை வந்து நான் இவ்வளவுக்கு கோபமடைந்தோ அல்லட்டி விரக்தி அடைந்தோ அந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம், அந்த காட்சியை பார்ப்பீர்களானால் இது வந்து தெரியாமல் செய்த ஒரு விடயமும் கிடையாது. அவ்வளவுக்கு அருகில வந்து போயிருந்தா அவருடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்கின்ற மாதிரியாக கோபத்துல தான் கேட்க வேண்டி கிடக்கின்றது அந்த கேள்விகளை. அது மட்டுமின்றி இன்றைக்கு அந்த தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய அந்த 5 பிள்ளைகளுக்கும் அந்த கணவனை இழந்து தவிக்கக்கூடிய தாய்க்கும் வந்து யார் பதில் சொல்வதென்றதே கிடையாது. இது தொடர்பாக விசாரணைகளையும் கூட போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இதனையெல்லாம் விசாரித்து இதனுடைய பதில் என்னவாக இருக்க போகின்றது? எதுவுமே இருக்க முடியாது. என்றால் அதில் அவரிடம் பிழை இருக்கின்றது. ஸோ நிச்சயமாக இது போன்ற தவறுகளை இனி வருகின்ற காலத்தில் நீங்க செய்யக்கூடாது. என்றால் உங்களை நம்பி ஒவ்வொருத்தரும் வீட்டில் திருமணம் முடித்தால் உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ காத்திருப்பார்கள், இல்லை என்றால் உங்களுடைய பெற்றோர் காத்திருப்பார்கள். யாரோ ஒருவர் உங்களை நிச்சயமாக நம்பி உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு உறவு வெளியில கட்டாயமாக இருக்கும். அது எந்த ஒரு விதத்திலையும் இருக்கலாம். காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், நண்பன் என்று சொல்லி எந்த ஒரு உறவு முறையாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களை சார்ந்து நிச்சயமாக ஒருவர் இருப்பார். ஸோ அதனால நீங்கள் வந்து வீதிகளில் செல்கின்ற பொழுது ஏனோ தானோ என்று சொல்லாமல், சில பேர் வந்து சில இளைஞர்கள் செல்கின்ற பொழுது சொல்லுவார்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டான் போல நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியான சாபங்களை அப்படியான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்கும் விதமாக உங்களுடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது. வீதியில் செல்லுகின்ற பொழுது அது அனைவருக்குமான ஒரு விடயம், அனைவருக்குமான ஒரு சொத்து. ஸோ அதில் வந்து உங்களுடைய வீதிகள் போன்று உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளாமல் அவதானமாக செல்ல வேண்டும். இப்படி அவதானமாக எல்லாமே இருந்தும் உங்களினுடைய அவசரத்தன்மையினாலேயும் உங்களுடைய உயிரிழப்புகள் நிகழக்கூடாது. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதென்றால் நிச்சயமாக நின்று நிதானமாக அவதானமாக செயற்படுங்கள் என்றது இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த ஒரு விடயத்தை நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு பேசுறேன். ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், அதாவது ஒருவேளை இந்த சம்பவத்தை நேரடியாகவே அதில் நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடும். நீங்கள் உங்களுடைய விடயம் நேரடியாக பார்த்த உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதனூடாக இனியவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதை விட அதனுடைய சிசிடிவி காட்சியை நான் இதில் முடிந்தால் நினைத்துக் கொள்றேன். அதை பார்ப்பீர்களானால் நீங்கள் அது தொடர்பான கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை விட முக்கியமா இன்னொரு விஷயம், நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் ஒருவர் வந்து நிச்சயமாக இப்படியான தவறை ஏற்கனவே செய்திருக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கலாம். அதாவது கடவைகள் போட்டும் அதனால அவசரத்துல நான் வந்து குறிந்து கொண்டு சென்று விட்டேன், நான் கடந்து கொண்டு சென்று விட்டேன் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றீர்கள். ஸோ அப்படியானவர்களும் வந்து நீங்கள் செய்த தவறை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படியான சம்பவம் நான் செய்திருக்கிறேன் என்றதை வந்து நீங்க சொல்லுங்க. என்னால் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது நிறையவே. ஸோ இது இப்படியான சம்பவங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த இப்படியான விஷயங்களை நான் இப்பயே சொல்லிக்கொள்றதுக்கு காரணம். என்றால் இது நிச்சயமாகவே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இதை முடிந்த அளவுக்கு நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்றால் இப்படியான தவறுகள் வந்து நிறைய பேர் செய்கின்றார்கள். ஸோ நிச்சயமா நீங்க இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்றதனூடாக ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.